ஸோ விரதம் அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையும் காலப்போக்கில் மாறிட்டே வருது. என்னதான் காலப்போக்கில் மாறினாலும் விரதத்தை விடாமல் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா கோவில்களிலுமே அந்த குழந்தைங்க ஆடுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க விருப்பத்தோடு வந்து இந்த விஷயத்தை கற்றுட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நாட்டியாலயா வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு 6-7 இயர்ஸாக நடத்திட்டுருக்கோம். மொத்தம் நம்ம கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் தான் ஆரம்பித்தோம். ஸ்கூலில் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஒரு குருவாகும் போது ஒரு குருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்யும் டக் ட டெய்யும் தாம் டெய்யும் டக் ட டெய்யும் தாம் டெய்யும் டக் ட டெய்யும் தாம் டெய்யும் டக் டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு யாருக்குமே பிடிக்காம இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னால் கொல்லப்பெரியும் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெண் குழந்தை வீட்டில் பிறந்துச்சுனாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அனுப்பணும். அப்படி ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே பரதநாட்டியம் கிளாஸில் அனுப்பணும் அப்படின்னு தான். அந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க? குட்டி குட்டி பசங்க கணக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒன் ஸ்மைல், ஒன் இப்ப 2 1 2 1 2 1 2 1 2 3 1 2 3 1 2 3. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் அது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாடி ஸ்டாமினாஸ் எல்லாமே, கால் வந்து எப்படி தட்ட முடியுது அவங்களால, எந்த அளவுக்கு பதம் தட்டுறாங்க, பொசிஷன்ஸ் அது எல்லாமே, அப்புறம் அரமண்டி அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஒன் அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே மாறும். டா க திம் மீ டா க திம் மீ டா க திம் மீ. ஆக்சுவலி காலை வந்து பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அது பொசிஷனில் தட்டும்போது அந்த சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அதுலேயே நம்மளுக்கு தெரியும் கால் கரெக்டாக தட்டுறாங்க. சில குழந்தைங்க தட்டும்போது குழந்தைங்களால அவ்வளோவா ப்ரெஷர் பண்ண முடியாது காலை, அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ஒரு லெவலுக்கு வருவாங்க. டெய்யும் ட ட டெய்யும் டா டெய்யும் ட ட டெய்யும் டா. இப்போ வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எத்தனை குழந்தைங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து டான்ஸ்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு முத்ராஸ்லேருந்து கால் எப்படி தட்டணும், பாவங்கள் எப்படி பண்ணணும். ஏன்னா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்றது ஒரு பெரிய லெவல் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு குழந்தைங்க நம்மளை பார்த்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க, இன்னொரு குழந்தைங்களுக்கு வர வைக்கிறதுக்கு கண்ணாடியில் பார்த்து பண்ணிடாமா, அப்படி ஒரு லெவல் நம்ம கொண்டு வரணும். பாவங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கு நார்மலாகவே பாவம் வராது. நார்மலாக ஒரு ஃபோட்டோக்கு நிற்க சொன்னால் பல ஆங்கிளில் வந்துட்டு நம்ம மூஞ்சி போகும், அஷ்டகோணத்தில் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கண்ணை ஆட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு புருவத்தை ஆட்டுறதா இருந்தாலும் சரி, சிரிக்க சொன்னாலும் சரி, லைக் அதை எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? இப்போ ஒரு ஸ்டெப் போட்டாலே நம்ம கழுத்தை வந்துட்டு நல்லினமாக ஆட்டணும், லைக் அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி வரும்?
ஆக்சுவலி கண்டிப்பாக வரும். அதை நம்ம சிம்பிள் மெத்தடில் சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறதுனா, நம்ம வீட்டில் அம்மா திட்டினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அழுவோம். அதனால இந்த விஷயங்கள்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு, அதனால் அம்மா எதாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வெறுப்பு உண்டாகும். வெறுப்பு ஆப்வியஸ்லி. ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சது சமைக்கலைன்னா கொமட்டும். ஓகேவா? அருவருப்பு. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ். நம்மளுக்கு யாராவது வந்தாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்தாங்க, நீ என்ன பண்ணுவ? சர்ப்ரைஸ் ஆவ, ஆச்சரியம், அவ்வளோதான். இன்னைக்கு உனக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். சிம்பிளா நம்ம சொல்லலாம். அப்படியே சொல்லி கொடுத்துருவீங்க. லைக் இப்போ யாராவது கூப்பிட்டு இந்த குழந்தையாவது செய்ய சொல்லி பார்க்கலாமா? கண்டிப்பா. லைக் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சு செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு குழந்தைய கூப்பிட்டு அந்த பாவங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியம், பயம், வெறுப்பு, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க அம்மா. ஃபேஸ் எப்படி வச்சுக்கணும்? சரி, எத்தனை வருஷமா டான்ஸ் கற்றுக்குற? எனக்கு ஒரு ஜதி போட்டு காமிக்கிறியா? செய்யும் தத்த செய்யும் தா செய்யும் தத்த செய்யும் தா செய்யும் தத்த செய்யும் தா செய்யும் தத்த செய்யும் தா தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தெய்யும் தாம் தெய்யும் தத்த தக்க ததிங்கினதும் குதக்கதி குதக்க ததிங்கினதும் தெய்யும் தத்த தெய்யும் தாம் அதையும் தத்த தையும் தான். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எல்லா குழந்தைகளும் அவங்களோட திறமையை வெளியே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம கிளாஸில் வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் வெளியே கூட்டிகிட்டு போய் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த குழந்தைங்க கிட்ட நம்ம பேசலாமா? யாஷா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அவந்திகா. ஓகே. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. நான் வந்து ஒரு 8 வருஷமாக டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. 8 வருஷத்தில் எத்தனை தடவை நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க? எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருக்கிறீங்க? நான் வந்து நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். இந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் ஏறியிருக்கேன், சிதம்பரம் டான்ஸ் ஆடியிருக்கேன், அப்புறம் தஞ்சாவூர் பேலஸில் ஆடியிருக்கேன், அப்புறம் இன்னும் நிறைய ஆடியிருக்கேன். ஓகே. ஸோ டான்ஸ் இப்போ பரதநாட்டியம் கிளாஸஸ் வரீங்க. ஸோ நீங்களாக வரீங்களா, இல்லை உங்கள் விருப்பத்தோடு வரீங்களா, இல்லை யாராவது உங்களை போ அப்படி சொல்லி அனுப்புகிறாங்களா? இல்லை, நானாக தான் வருவேன். பிடிக்குமா? டான்ஸ்னால் பிடிக்குமா? ஸ்கூல்லலாம் டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது இன்னும் பண்ணதில்லை. பட் சும்மா காம்படிஷன்ஸ் கூப்பிடுவாங்க, அது நான் பண்ணியிருக்கேன். ஓகே. எவ்வளோ பிடிக்கும் டான்ஸ்? எவ்வளோ பிடிக்கும்? அது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேர் என்ன? என் பேர் வைஷ்ணவி. ஓகே. எத்தனை வருஷமாக டான்ஸ் கற்றுக்குறீங்க? நான் ஒரு 8 இயர்ஸாக கற்றுட்டு இருக்கேன். உங்களோட குருவோட பேர் என்ன? என்னோட குருவோட பேர் ஐஸ்வர்யா கௌரி சங்கர். சரி, 8 வருஷமாக டான்ஸ் கற்றுக்குறீங்க. ஸோ எந்த வயசில் டான்ஸ் கற்றுக்க வந்தீங்க? நான் வந்து 6 வயசு இருக்கும் போது கற்றுக்க வந்தேன்னு நினைக்கிறேன். ஓ, 6 வயசு. இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கீங்க டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு. லைக் ஓகே. சரி, 8 வருஷமாக டான்ஸ் கற்றுட்ருக்கீங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. எத்தனை ஸ்டேஜில் போய் ஆடி இருக்கிறீங்க? நான் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆடியிருக்கேன், சிதம்பரத்தில் ஆடியிருக்கேன், தஞ்சாவூர் திருவையாறில் அங்கே ஆடியிருக்கேன், அப்புறம் தஞ்சாவூரில் பேலஸில் ஆடியிருக்கேன், நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆடியிருக்கேன். ஓகே. இப்போது நீங்கள் டான்ஸ் ஆட போயிருப்பீங்கல்ல, ஸோ எந்த இடத்துக்கு போனப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? தஞ்சாவூர் போனப்போ தான் ரொம்ப பிடிச்சது. அங்கே எந்த ஃபங்க்ஷனுக்காக போனீங்க தஞ்சாவூருக்கு? மகாசிவராத்திரி அன்னைக்கு போகணும். ஸோ அங்கே போய் எத்தனை பேர் உங்களோட ஆடினாங்க? அங்கேனா அங்கே போயிருந்தாவே நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, நிறைய இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் டான்ஸ் ஆடும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் எங்கள் டீமோடு தான் போனேன். அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு காம்படிஷனாக தான் இருந்தது. போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், ரிட்டர்ன் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. டான்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும்? நான் நீங்கள் ரெகுலராக கிளாஸ் வரீங்க. ஸோ நிறைய டைம் நானே உங்களை பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டேஜஸில் நானே உங்களை பார்த்துருக்கேன். லைக் இப்போது டான்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நான் என் டான்ஸ் என்னோட உசுராவே நினைக்கிறேன். ஓ, உசுரே. இந்த பாட்டு தான் போட்டு போல, உசுரே டான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஸோ குரு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்ல ஒரு குரு இருப்பாங்க. ஸோ இங்கே நாட்டியாலையில பார்த்தா வந்து 2 குரு இருக்கிறாங்க. ஸோ பெரிய குருவா அவங்க, பெரிய டீச்சர்னு வேற சொல்றாங்க. ஹெச்எம்மா இருப்பாங்களா என்னன்னு தெரியல. லைக் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம டான்ஸ் கிளாஸ்ல என்னென்ன பண்றாங்க, எத்தனை குழந்தைங்களை எங்கெங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க, நெருங்கிருச்சுங்க, நவராத்திரி வரப்போகுது, அடுத்து ஃபுல்லா ஃபெஸ்டிவல் தான், பட்டையை கிளப்ப போகுது அப்படின்னு டான்ஸ் கிளாஸே வந்து ஒரு கலை கட்டும். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம என்னன்னு கேட்கலாம், அவங்க கிட்ட போய் அவங்க என்ன பண்ண போறாங்கிறத கேட்கலாம். வணக்கம். ஸோ நீங்கள் தான் சீனியர் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனியர் டீச்சர் இங்கே குழந்தைங்களுக்குலாம் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? என்னோட பேர் ஸ்ரீநிதி தேவராஜன். ஸோ நான் வந்து இங்கே 6 இயர்ஸாக நான் கற்றுட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கிட்ட கற்றுட்ருந்தேன். ஸோ என்னோட அரங்கேற்றம் முடிஞ்சோடனே என்னோட நட்டுவாங்கம், அதாவது ஃபர்தராக அரங்கேற்றம் முடிச்சுட்டு ஃபர்தராக அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும் போது தான் அர்பன் ப்ரோலலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஐஸ்வர்யா கௌரி சங்கர் மேம் கிடச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் நாங்கள் ஒன்று பண்ணோம். அப்போ வந்து மேம் நான் அது வரைக்கும் ஆடியே நான் பார்த்தது கிடையாது. நான் இவங்க கிட்ட வந்தது நட்டுவாங்கம் அண்ட் கொரியோகிராஃபிங் அதுக்கப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நட்டுவாங்கம்க்கு தான் மெயினாகவே நான் இவங்க கிட்ட வந்தேன். நட்டுவாங்கம் அண்ட் தியரி அதுக்கு தான் நான் வந்தேன். அப்படி வரும்போது நான் ஆடி அவங்க பார்த்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கிளாஸில் சொன்னாங்க, நீ வா ஒரு நாள் வந்து இங்கே நோபல் ஆடு, ஸோ யூ கேன் டூ அ வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்மளும் ஏன் வேணும். ஆனால் இது வரைக்கும் நான் ஆடி அவங்க பார்த்ததே கிடையாது. அதுதான் அது எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வச்சு நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் ஆடி முடிச்சோடனே என்னோட ஃபுல் பேக் போனாவே இவங்க தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. என்னால் இவங்க இல்லாமல் என்னோட லைஃப்பில் இதுக்கு மேலே டான்ஸுக்கு அப்படிங்கிறது என்னால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான், அதான் குரு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா. யார் தான் குரு? ஸோ சீனியர் டீச்சர் வித் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் சீனியர் டீச்சர் நீங்கள், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீனியர் டீச்சர், எனக்கு டீச்சர் இவங்க தான், குட்டி குரு. இவங்க தான் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கூட வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்டு எப்படி அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இந்த வயசில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை வந்தது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய் மேம், நமஸ்தே. நமஸ்தே. ஸோ நிறைய தடவை நான் உங்களை பார்த்துருக்கேன். ஐ மீன் டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே, டான்ஸ் தான் எனக்கு உயிர், டான்ஸ் தாங்க என் வாழ்க்கையவே மாத்துச்சு. படிப்பா டான்ஸான்னு பார்த்தா எனக்கு டான்ஸ் தாங்க, வேற அப்புறம் தாங்க எல்லாமே. 24 hours வந்து டான்ஸ் கிளாஸ் தான் இருப்பேன். புக்கு நோட்டை வச்சுட்டு கூட நான் டான்ஸ் கிளாஸில் தான் இருப்பேன். தூங்குறது கூட இங்கே தாங்க, ஒரு ரூம் பிடிச்சி போட்டிருக்காங்களா குரு, ஸோ அங்கே தான் இருப்பேங்கிற அந்த மாதிரியான பொண்ணு. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு இப்போ இனிமே டான்ஸ் கற்றுக்க வர குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் கிளாஸஸில் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைங்கள எவ்வளோ சின்சியராக டான்ஸ் கற்றுக்கணும்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த டான்ஸ் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுப்பேன். அவங்க வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது நான் அதுக்கு மேலேயே நான் இருப்பேன். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தைக்கு நான் அவங்களுக்கு மேலே கொண்டு போகணும், அதுதான் ஒரு டீச்சர்ஸோட கடமை. அது ஆமாம், குருவோட கடமை. அது எங்கள் மேம் எனக்கு பண்ணாங்க. இப்போ நான் அந்த பொண்ணுக்கு நான் இப்போ பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணை ஒரு மேல் ஸ்டேஜ் கொண்டு வந்து அந்த பொண்ணை அந்த இடத்த ஸ்டேஜில் நிப்பாட்டி நம்ம பார்க்குறது, அது வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நம்ம ஜெயிச்சிட்டு மாறா அப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த மூமெண்ட். நம்ம பசங்க ஆடுறாங்க, வாங்க நம்ம பசங்க ஆடுறாங்க அப்படி இருக்கும். ஸோ நம்ம டீச்சிங் பண்ணுறதோட அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அதுக்கு மேலே அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். உங்களுக்கு எப்படி இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ படிக்கணும், படிக்கிற ஏஜில் நம்ம படிக்கணும், படிப்பை தாண்டி டான்ஸ்லேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு வேர்ல்டு ரெக்கார்டுன்றதை தாண்டி நம்ம டான்ஸ் ஆடணும். இங்கே வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம சர்டிஃபிகேட் அப்படின்னு ஆடக்கூடாது. எனக்கு டான்ஸ் தான். நீ எங்கே ஆட வேணா சொல்லு, நான் ஆடணும். அதுதான் இப்போ நான் ஒரு டான்ஸ் நான் கலை ஒன்று கற்றுக்கினேன்னா நான் இப்போ நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து ஆடணும். கீபோர்டு இருக்குது, வயலின் இருக்குது, மியூசிக்னா வந்து வோக்கலும் சொல்லி கொடுக்குறாங்க, பாட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேட்கலாம். ஸோ இங்கே டான்ஸ் மட்டும் கிடையாது, இது நாங்கள் நாட்டியாலையா டான்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் பாடுறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி? ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி தான், இன்ஸ்டியூட் ஆஃப் பாரதம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் டான்ஸுன்னு. அதுக்கப்புறம் போக 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 ஓகே இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் காலேஜில் படிக்கும்போது அவங்க மியூசிக் மேம் அவங்க அப்படி ஒரு சப்போர்ட்டாக வந்து ஓகே எல்லாரும் டீமாக சேர்ந்து பண்ணலாம். எப்போவுமே வந்து நம்ம தனியாக பண்ணுறதோட டீம் ஒர்க் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி டீமாக பண்ணது தான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ். அவங்க வந்து மியூசிக்கு தனி மேம் ராகினி அகிலன் அவங்க வந்து தனியாக வந்து சண்டேஸ் கிளாஸஸ் எடுப்பாங்க, கர்நாடிக் மியூசிக்ஸ். வயலின் வந்து ஸ்வேதா சுதர்ஷன், அவங்களும் வயலின் அண்ட் கீபோர்ட்
அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அவங்க 2 பேருமே வந்து இங்கே வந்து சொல்லி கொடுப்பாங்க நம்ம டான்ஸ் கிளாஸ். ஸோ இங்கே வந்து டான்ஸ் மட்டும் கற்றுக்க வேண்டாம், நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஐஸ்வர்யா குரு ஐஸ்வர்யா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியா நிறைய குழந்தைங்களை நீங்கள் வந்துட்டு நிறையா டான்ஸஸ் நிறையா ஸ்டேஜ் பார்க்க வைக்கணும், டான்ஸ் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும், அவங்களெல்லாம் நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கணும், அவங்களோட புகழை நாங்கள் எல்லா இடத்துலையும் பரவ வைக்கணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. Day jum ta ta day jum ta day jum ta ta day jum ta day jum ta ta day jum ta 4 day jum ta ta day jum ta day jum ta ta day jum ta day jum ta ta day jum ta day jum ta ta sakka padi hina to